எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும் சரி தன்மானத்தை விட்டு கொடுக்காத தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. தனுசு ராசி மற்றவங்களை விட நினைச்சதை சாதிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க. கீழே விழுறதெல்லாம் எழுந்து வர்றதுக்கு தான். அதுவும் எழுந்து வர்றதுனா சாதாரணமா இல்ல, ஏன் நம்ம கீழே விழுந்தோம் அப்படிங்கிறதையும் தாண்டி இனி விழுகாத அளவுக்கு மற்றவங்க நம்மளை உயர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு எழுந்து நிற்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நிறுத்தி நிதானிச்சு திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க. இன்னொன்னு, இப்படிப்பட்ட இந்த தனுசு ராசி குருவை அதிபதியாக கொண்டவங்க. குரு பொதுவாவே எல்லா ராசிக்காரர்களுக்குமே நல்லதை செய்யக்கூடியவருங்க. முழு சுபகிரகம்னு பெயர் எடுத்தவர். இவரை அதிபதியாக கொண்ட தனுசு ராசி எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை தாண்டி சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் ஒவ்வொரு நாளையும் கடந்து வந்துட்டு இருக்கீங்க. இப்போ தனுசு ராசியுடைய வாழ்க்கை நிலை என்ன தெரியுமா? 10 பைசா பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோமே. என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம், நம்ம செஞ்சது சரியா தப்பா, இப்படி ஒரு மாதிரி குழம்பி போன குட்டை மாதிரி வாழ்க்கைங்கிறது தெளிவில்லாம இருக்கு. தீர்க்கமான முடிவெடுக்க கூடியவங்க, தெளிந்த சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்கிற குணாதிசயம்ல இருந்த இந்த தனுசு ராசி இப்போ அதற்கு அப்படியே ஆப்போசிட்டா மனநிலை இருக்கு. எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலை, இந்த கை அருந்த நிலைன்னு சொல்லுவாங்கல்ல, ஓகேங்களா? இப்படி இருக்கக்கூடிய நிலையில தனுசு ராசி நமக்குன்னு ஒரு நாள் மாற்றம் வருமா, நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படிங்கிற கேள்விகளும் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. இதற்கு பதில் சொல்லக்கூடிய வகையில தான் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு அமைய போகுதுங்க. அது உங்களுக்கான பதில் யார் சொல்ல போறார் தெரியுங்களா? உங்களுடைய அதிபதியான குரு பகவான் தான். சோ குரு பகவானுடைய பெயர்ச்சி தான் தனுசு ராசிக்கு மாற்றத்தை கொடுக்க போகுது. இது நாள் வரைக்கும் மற்றவங்களுக்கு கை கட்டி வாய்ப்பொத்தி பதில் சொன்ன தனுசு ராசியாவே இருக்கட்டும், இல்ல மற்றவங்களுக்கு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு நின்ன தனுசு ராசியா இருக்கட்டும், சொல்லி அடிக்க போறீங்க. கோடீஸ்வர யோகத்தால பணம் கொட்ட போகுது. அதாவது குரு சுபத்துவம் பொருந்திய கிரகம், உங்களுடைய அதிபதி இல்லையா, இவரால் உங்களுக்கு அதிர்ஷ்டம்ங்கிறது அதிகமாகவே கிடைக்க போகுதுங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்ல, பண ரீதியா பொருளாதார ரீதியா எல்லா விதங்கள்லயுமே உயர்வை பார்க்க போறீங்க. குறிப்பா செல்வம், மகிழ்ச்சி, குடும்பம், ஆரோக்கியம் எல்லா வகையிலுமே குரு பகவானுடைய தாக்கம் உங்களுக்கு இருக்க போகுது. இப்ப தனுசு ராசிக்காரங்க யோசிக்கிறது என்னன்னாக்கா, படாத பாடு பட்டுட்டேன், என்னைக்கு எனக்கு ஒரு மாற்றம் வருமோன்னு யோசிச்சுட்டு இருக்கேன், ஏதோ நீ சொல்றது நடந்தா சந்தோஷம். சோ இப்படி படாத பாடு பட்டுட்டு வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருந்த தனுசு ராசிக்கு குரு 7ஆம் இடத்துல இருக்கிறப்ப நிறைய ஆர்வம் வருங்க. அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்னு சேமிக்கணுங்கிற எண்ணம் எல்லாமே மேலோங்கி நிற்கும். மற்றவங்களோட சேர்ந்து ஏதாவது ஒரு காரியம் செய்யலாம்னு கூட தோணுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண யோகம் கைகூடி வரும். நீங்க போகக்கூடிய பயணங்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். கோர்ட் கேஸ் வழக்குகள் எல்லாமே சாதகமா முடியும். இதோட தனுசு ராசி ஒரு விஷயத்தை எக்காரணத்தை கொண்டும் செஞ்சிடாதீங்க. தயவு செஞ்சு எழுதி கூட வச்சுக்கோங்க, இல்ல மனசுல குறிச்சு கூட வச்சுக்கோங்க. எந்த ஒரு காரியமும் நடக்கிறதுக்கு முன்னாடி வெளியில சொல்லாதீங்க. நீங்க ஒரு மாதிரி திட்டம் போட்டு வச்சிருப்பீங்க, இதை பண்ணலாம் அதை பண்ணலாம், அங்க போலாம் இங்க போலாம் இங்க வரலான்னு சொல்லிட்டு, ஆனா அதுல வெளியிலலாம் சொல்லிக்காதீங்க. அப்படின்னா அது கெட்டு போயிடும், நடக்காம போயிடும், கைவிட்டு போயிடும். இப்படி நிறைய தோல்விகளை சந்திச்ச காரணமே இதுவாதான் இருந்துச்சு. சோ அதனால வெளியே சொல்லாதீங்க. அதே போல நண்பர்களால ஆதாயம் உண்டாகக்கூடிய காலகட்டமா இருக்கு. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, நண்பன் அவன் எனக்கு உதவி செய்வான், சொந்தம் கூட பிறந்தவங்க அதெல்லாம் வேணாங்க, நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறது ஒளிவு மறைவாதா இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த காரியம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கான ரிசல்ட் வருது பாத்தீங்களா, அதற்கான பலன் கிடைக்குதுங்க பாத்தீங்களா, அப்ப வெளியில சொல்லிக்கோங்க. இதோட அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால அனுபவத்தையும் சங்கடத்தையும் கொடுப்பார். யாரு? சனீஸ்வர பகவான். பணம் கொடுக்கும் போது வாங்கும் போது கையெழுத்து இல்லாம வாங்குறத தவிர்க்கிறது நல்லதுங்க. செல்போன்ல பேசும்போது கவனமா இருக்கணும். புரியுதுங்களா? தனுசு ராசிக்காரங்க அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால என்னதான் உங்களுடைய குரு பகவான் உங்களுக்கு அதுவும் மாங்குன்னு உதவி பண்ணாலும், மாங்குன்னு அதிர்ஷ்டத்தை இழுத்து கொண்டு வந்து கொடுத்தாலும், வாடா தம்பி என்னது இதெல்லாம் எனக்கு பத்தாது அப்படின்னு, அதாவது யானைக்கு பசிக்கு பொரிய கொடுக்கிற மாதிரி சனீஸ்வரவான் குரு கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி எடுக்க காத்துக்கிட்டு இருக்காருங்க.
ஸோ இதை வந்து சனீஸ்வர பகவான் கிட்டையுமே பாதுகாக்கணும் அப்படின்னா நம்முடைய தனுசு ராசி திட்டமிட்டு செயல்படணும். எதுலையுமே விழிப்புணர்வோட இருக்கணும். யாரையும் நம்பக்கூடாது. எதுவா இருந்தாலும் நீங்களே இறங்கி வேலை பார்க்கணும். அதே போல சோம்பேறித்தனத்தை சுத்தமா தவிர்க்கணும். இன்னைக்கு செஞ்சுக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம், அதை தள்ளி போடுற வேலையும் இருக்கக்கூடாது. என்ன செய்யணும், இதனால நமக்கு என்ன நடக்கும், இப்படி கவனமா திட்டம் போட்டு செயல்பட்டீங்கன்னா சனீஸ்வர பகவான் என்ன செய்வார் தெரியுங்களா? பையன் உஷாராதான்ப்பா இருக்கான், பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கி நிற்பார். ஏன்னா உண்மையான உழைப்பு இருக்கக்கூடிய இடத்துல சனீஸ்வர பகவான் ஒதுங்கி தாங்க நிற்பாரு. இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. இல்ல எனக்கு அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி உட்கார்ந்துகிட்டு இருந்தா எப்பவுமே சனி பகவானுக்கு பிடிக்காது. என்னதான் உங்களுக்கு வந்து யோகமான காலமாவே இருந்தாலும் இவர் இப்படி நொடி பொழுதுல அப்படி தள்ளி விட்டுருவாருங்க. சோ அதனால உஷாரா இருங்க. இதோட இந்த சனி பகவானுடைய பாதிப்பு உங்களை விட்டு விலகணும்னா பிள்ளையார் வழிபாடு செய்றீங்கன்னா மிகப்பெரிய பலன் கொடுக்குங்க. சனி பகவானால உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போகும். அதோட 7ஆம் இடத்துக்கு குரு வருவது தனுசு ராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டம். கடந்த 5 வருஷமா எதெல்லாம் இழந்தீங்களோ அது எல்லாத்தையும் இந்த ஒரே வருஷத்துல பெறக்கூடிய வாய்ப்பை குரு பகவான் கொடுத்திருக்கார். அதாவது ஒருத்தர் வந்து எந்த ஒரு உதவியும் இல்லாம தவிச்சு நிக்கிறப்ப, அதாவது நிர்கதியா நிக்கிறப்போ நான் இருக்கேன்னு வந்து குரு பகவான் நிக்கிறாருங்க. எதெல்லாம் இழந்தீங்க, முன்னாடி சொன்னதுதான், சொத்தை இழந்திருக்கலாம், உறவுகளை இழந்திருக்கலாம், எதுவாக இருந்தாலும் வேலையை இருந்திருக்கலாம், அது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கொடுக்கக்கூடிய அமைப்பு குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் இடம். இன்னொன்னு என்னன்னா, தனுஷ் ராசி சில காலமா எந்த ஒரு விஷயமும் நம்மளால செய்ய முடியலையே, நம்ம எல்லாம் இப்படி இல்லையே, இப்படி ஏங்கின உங்களுக்கு இப்போ அதெல்லாம் சாத்தியமாக போகுது. நினைச்சதை செய்ய போறீங்க, நினைச்சதை சாதிக்க போறீங்க. ஏன்னா ராசிநாதரா இருக்கக்கூடிய குரு உங்க வீட்டையும் பார்க்கிறார். 3ஆம் இடத்துல இருந்த குரு என்ன பண்றாருன்னா ராகுவையும் பார்க்கிறார். சோ பணக்கார யோகத்தை பெற போறீங்க. பொருளாதார சூழல்ங்கிறது அபரிவிதமாக உயர போகுது. எதெல்லாம் தேவையோ, எதெல்லாம் வந்துட்டு வாங்கணும் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா சொந்த நட்சத்திரத்துல இருந்து சொந்த வீட்டை பார்க்கிறதுங்கிறது குரு மங்கள யோகம். இந்த குரு மங்கள யோகம் தான் தனுஷ் ராசிக்கு பலன் கொடுக்க போகுது. இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, விவசாயம் செழிப்பா இருக்கிறது, கால்நடைகளால அபரிவிதமான லாபத்தை பார்க்க போறீங்க. வாழ்க்கை செல்வ செழிப்போட அப்படி ராஜ் பகதூர் மாதிரி இருக்க போறீங்க. இதோட ராகுவுடைய நட்சத்திரத்துல குரு வரப்போ குரு சண்டாள யோகமும் ஏற்படுதுங்க. ஏன்னா அர்த்தாஷ்டமத்துல சனி, 9ஆம் இடத்துல கேது. நிறைய பேர் கஷ்டப்பட்டு அதுல இப்ப வெற்றி பெற போறீங்க. இதோட நீங்க செய்ய வேண்டிய எளிமையான ஒரு பரிகாரம் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. என்னன்னா, இந்த குரு பகவான் தரக்கூடிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு நிலைக்கணும்னா விடியற் காலையில எழுவதை வழக்கமா வச்சுக்கோங்க. இதோட ஆஞ்சநேய பெருமானை வழிபாடு செய்யறது அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்கும். சனிக்கிழமையில பண்ணுங்க. இதுல அனுதினமும் ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பு. ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி. சோ இந்த நேரத்துல விநாயகர் பெருமானுடைய வழிபாடும் ஆஞ்சநேய பெருமானுடைய வழிபாடும் தனுசு ராசிக்கு பக்க பலமா பலன் கொடுக்கும். இதை நீங்க கவனமா இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தோம்னாக்கா தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கிறது நல்லதுங்க. இதுல தனுஷ் ராசிக்காரங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், நீங்க எடுக்கக்கூடிய காரியங்களை அன்னன்னைக்கு செஞ்சு முடிச்சுக்கிறது நல்லது. அதே போல பொறுமை, எளிமை, கடமை, இது வந்து 3த்தையுமே சரியா கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை செய்தாலே போதும் குரு பகவானுடைய பரிபூரண அருள் கிடைக்கும். பிரசித்தி பெற்ற சிவாலயங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. அதே போல அனுதினமும் குரு மந்திரத்தை சொல்றது ரொம்ப நல்லது. ஓம் குரு பகவானே போற்றி போற்றின்னு தினமும் 27 முறை சொல்லுங்க. மாற்றம் முன்னேற்றம் தான். அதே போல காதல் விவகாரங்கள் கை கொடுக்கும். காலம் தாழ்த்தாம அந்த காதல் உறவுகளை திருமணத்துக்கு கொண்டு போயிடுங்க. திருமணம் முடிக்கிறது நல்லது. அதே போல உத்தியோக பணிகள்ல இருக்கீங்க, ஆண்களோ பெண்களோ, நல்ல வாய்ப்புகள் வரும். குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டு. கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும். பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நண்பர்கள் மூலம் கெடுதல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன் ஃப்ரெண்டு அங்க கூப்பிட்டான், இங்க கூப்பிட்டான், அப்படி இப்படின்னு ஏதாவது போனீங்கன்னா பயங்கரமா பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
இப்பதான் காதல் ஆரம்பமாகுங்க. காதல் வயப்படக்கூடிய அமைப்பு இருக்கு, அதெல்லாம் நமக்கு செட்டே ஆகாது, பார்த்து உஷாராயிருங்க. இந்த பதிவை பார்க்கக்கூடிய தனுஷ் ராசி பிள்ளைகள் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய செயல்பாடுகள்ல கவனம் இருக்கட்டும். அதே போல இந்த காதல் திருமணங்கள் எல்லாம் வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க கூடிய வாய்ப்பு கூட இருக்குங்க. பெத்தவங்க எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். மேலும் தனுஷ் ராசி குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகள் தோறும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது நல்ல பலன்களை கொடுக்கும். இதை அடுத்து குரு பகவானோட சேர்த்து பைரவருக்குமே விளக்கு போட்டு வழிபாடு செய்யறது தேவையில்லாத உறவுகள் கிட்ட உங்களை சேருவதில் இருந்து தடுக்கும். இது மட்டும் இல்லைங்க, தனுஷ் ராசிக்கு குடும்பத்துல உங்க பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். உங்களுடைய அறிவுரையை எல்லாருமே ஏத்துப்பாங்க. தடைப்பட்ட சுப காரியங்களை இன்னை நல்லதா நடக்க போகுது. பழைய பகை மனசுல வச்சுக்காம உறவுக்காரர்கள் கிட்ட அன்பா பழக போறீங்க. பகைக்கு யாரு காரணமா இருந்தாலும் சரி அதை பத்திலாம் யோசிக்காதீங்க. அதே போல பழைய பாலிய நண்பர்களை சந்தித்து மகிழ்ச்சி அடைவீங்க. உங்க செல்வாக்கு அதிகரிக்க போகுது. கணவன் மனைவி கிட்ட இருந்து வந்த மன கசப்புகள் விலகுது. மனம் விட்டு பேச போறீங்க. வங்கி கடன் உதவி கிடைக்கும். சொந்த வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இழந்த பதவிகளை மீண்டும் பெற போறீங்க. சொத்து பிரச்சனை தீரும். இதோட அழகு இளமை எல்லாமே கூட போகுது. எதிலையுமே துல்லியமாக திட்டமிட்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தேடிக்கோங்க. மனசுல இருந்த குழப்பங்கள் சஞ்சலங்கள் அனைத்தும் விலக போகுது. புதிய உற்சாகத்தோடு தனுஷ் ராசி இருக்க போறீங்க. சமுதாயத்திலையுமே மதிப்பு அந்தஸ்து உயர போகுது. கௌரவ பதவிகள் எல்லாம் தேடி வரும். சொந்த ஊர்ல மதிக்கப்படுவீங்க. ஊர் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீங்க. புதுசா குளம் வெட்டுறது கிணறு தூர்வாரது இந்த மாதிரி பொது காரியங்கள்ல ஈடுபடுவீங்க. ஆனா தனுஷ் ராசிக்கு சில நேரங்கள்ல ஏற்றத்தாழ்வு அந்த மனப்பான்மை வருங்க. அதற்கெல்லாம் இடமே கொடுக்காதீங்க. நீங்க தான் உயர்வானவங்க, அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. உங்களால பயனடைந்தவங்க பல பேர், ஓகேங்களா? அடுத்து அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தலைமைக்கு நெருக்கமாவீங்க. வீண் பழிகள் விலகுது. குருவுடைய பார்வையினால விலை உயர்ந்த தங்க ஆபரணங்களை வாங்குவீங்க. மூத்த உடன்பிறப்புகளால ஆதாயம் உண்டு. வெளிநாட்டில் இருக்கவங்க உதவி செய்வாங்க. ஷேர் மூலம் பணம் வரும். சோ பண வரவுக்கு குறைவில்லைங்க. இதோட பிள்ளைகளால சந்தோஷம் உண்டு. மகளுக்கோ மகனுக்கோ திருமணம் கைக்கூடி வரும். குடும்பத்துல நல்லது நடக்கும். பூர்வீக சொத்துக்களை வாங்குவீங்க. புதுசா வீடு கட்டுவீங்க. எல்லா விதங்கள்லயுமே வெற்றி உண்டு. இளைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. இதோட சில முக்கியமான முடிவுகளை தைரியமா எடுக்க போறீங்க. எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. குறிப்பா எதிரிகள் எல்லாம் இல்லாம போவாங்க. உங்களுடைய ராசிநாதன் குரு அவர் நட்சத்திரத்துல பயணிக்கக்கூடிய இந்த நேரத்துல வருமானம் உயரும். விஐபிகள் அறிமுகமாவாங்க. குடும்பத்துல நல்லது நடக்கும். சந்தோஷம் அதிகமாகும். வீடு புதுசா வாங்குவீங்க. வண்டி வாகனம் இது போன்ற சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. பயணங்கள்ல கூட பணம் கிடைக்குங்க. ஆனா தனுஷ் ராசி இன்னொரு இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல், ஓகேங்களா? அதே போல தாய் மனைவி இவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க. தந்தை உறவுக்காரங்கிட்ட பார்த்து பக்குவமா பழகுங்க. ஏன்னா மனஸ்தாபங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொந்தமா தொழில் செய்றீங்க, வியாபாரம் பார்க்குறீங்க. ஆண்கள் பெண்கள் புதுசா ஒரு வேகத்தோட வியாபாரம் பார்க்க போறீங்க அப்படின்னா தனித்தன்மை வெளிப்படும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. வியாபார விருத்திக்காக கடன் உதவி கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அதிகமாவாங்க. ஸோ எல்லா விதங்கள்லையுமே உயர்வை பார்க்க போறீங்க. அடுத்ததா உத்தியோக பணிகள்ல பணிச்சுமை சற்று குறைவாகவே இருக்கும். மேல் அதிகாரிங்க அவங்களுடைய சொந்த விஷயத்துல தலையிடுற அளவுக்கு உங்களுக்கு நெருக்கமாவாங்க. பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு அயல்நாட்டு நிறுவனம் நல்ல வாய்ப்பா அமையும். கூட வேலை பார்க்குறவங்க எப்படா நீங்க ஏமாறுவீங்க, உங்க தலையில மிளகா அரைக்கலான்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்க, ஓகேங்களா? புரியுதுங்களா? உங்களுக்கு அவங்க எதிரிகள் தான். அதை மனசுல வச்சுக்கோங்க. தனுஷ் ராசியை யாரையும் எப்பவுமே நம்ப கூடாது. அதே போல கணினி துறையில இருக்கவங்க நீங்க இழந்த சலுகைகளை மீண்டும் பெற போறீங்க. உங்களுடைய ப்ராஜெக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வெற்றி பெற போகுது. அதே நேரத்தில் நான் முன்னாடி சொன்னேன் எதிரிதான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீங்க எதிரிதான் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் போயிடாதீங்க. யாரையும் பகச்சுக்காதீங்க. யார்கிட்டையும் உறவும் ஆடாதீங்க. நீங்க பாட்டுக்கு நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு. அடுத்து கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு அமையும். நல்ல நிறுவனத்துல வாய்ப்பு அமையும். அரசாங்கத்தால கௌரவிக்கப்படுவீங்க. ஒரு சின்ன வாய்ப்பா இருந்தாலும் சரி கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் தவற விட்டுறாதீங்க.
அதுவும் கூட உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாதான் இருக்கும். சரிங்களா? சோ ஒட்டுமொத்தமா குரு பகவானை பொறுத்த வரைக்கும், உங்களுடைய அதிபதியை பொறுத்த வரைக்கும், தனுசு ராசிக்காரர்களுக்கு தம்பி இத்தனை நாளா நீ கஷ்டப்பட்டதை பார்த்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு, 5 வருஷம் படாத பாடுபட்டுட்ட, இந்த ஒரு வருஷத்திலேயே உனக்கு ஒட்டுமொத்த பிரச்சனையும் சரி செஞ்சுங்கிற அளவுக்கு நல்லதை மட்டுமே செய்ய போறாருங்க. மற்ற 8 கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இல்லாமல் போனாலும் இவர் ஒத்த ஆளா நின்று உங்களுக்கு ஒட்டுமொத்தமா எதெல்லாம் நல்லது பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ண போறார். சோ இவர் தரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நிலைச்சிருக்க ஆலங்குடி திருத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமையில போயிட்டு 24 தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த துப்புரவு தொழில் செய்யறாங்க இல்லையா, ஏன்னா இவங்களுக்கு உதவி செய்ய சொல்றேன்னு கேட்டுக்கோங்க. ஏன்னா சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியா நிக்கிறாருங்க. அவர் பாதிப்பு குறையிறதுக்கு துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்வதனால தடை தாமதங்கள் விலகி நினைச்சது நிறைவேறி சந்தோஷத்துக்கு குறைவில்லாம நல்ல செல்வ செழிப்போட வாழ்க்கை வளமா மாறுங்க. குரு துணை வருவார். குரு பகவானே துணைங்க. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.